தெரியுமா? நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏசப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, என் கையால இந்த கையால எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேன், இந்த வாயால எவ்வளவோ பொய் சொல்லி இருக்கிறேன், மற்றவங்களுக்கு விரோதமா பேசி இருக்கிறேன், நான் மற்றவங்களை குற்றம் பிடிச்சிருக்கிறேன், அது போல களவு செய்திருக்கிறேன், ஏமாத்து செய்திருக்கிறேன், எவ்வளவோ காரியத்தை செய்திருக்கிறேன். ஆனாலும் அவர் இந்த வருஷத்துல என்ன ஜீவனோட வச்சிருக்கிறது ஏன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஆனா பாருங்க, ஒரு வசனம் உங்களுக்கு அழகா ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதம் 118 அதிகாரத்துல 17வது வசனம் அவர் அழகா சொல்றாரு. நான் சாவாமல் பிழைத்திருந்தது கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. பாருங்க, தாவீது சொல்றாரு, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் பாருங்க, உயிர் போற அளவுக்கு நான் இந்த வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். இனிமேல் அந்த சூழ்நிலையில எல்லா மனுஷங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் போட்ட மெடிசன் எல்லாம் பலனிட்டு போயிட்டு, அது போல நான் யாரை நம்பினோ அவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா